5/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை துன்ப உலகை துறக்கச் செய்யவே பாபா வந்துள்ளார். இதுவே எல்லையற்ற துறவரம் ஆகும். கேள்வி: அந்த சந்நியாசிகளின் துறவரத்திற்கும் உங்களது துறவரத்திற்கும் இடையிலுள்ள பிரதான வேறுபாடு என்ன? பதில்: அந்த சந்நியாசிகள் தமது குடும்பத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு காடுகளுக்கு செல்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு காடுகளுக்கு செல்வதில்லை. நீங்கள் வீட்டில் வாழும் போதும் முழு உலகத்தையும் ஒரு முட்காடாக கருதுகின்றீர்கள். நீங்கள் முழு உலகத்தையும் உங்கள் புத்தியில் இருந்து துறக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரு புலமை பரிசை பெறுவதற்கு வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும்போது குறைந்தபட்சம் 8 மணித்தியாலங்களாயினும் தந்தையை நினைவு செய்வதற்கு பயிற்சி செய்யுங்கள். நினைவு செய்தல் என்ற பயிற்சியினால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிவதுடன் நீங்கள் சத்தியயுக சிம்மாசனத்தையும் பெறுவீர்கள். 2. இந்த துன்ப உலகில் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருங்கள். அமைதி தாமம், சந்தோஷ தாமம் ஆகிய உங்கள் ஆதி வசிப்பிடங்களை நினைவு செய்யுங்கள். சரீர உணர்வுடையவர்கள் ஆகி எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஆசீர்வாதம். உங்கள் கர்ம கணக்குகளை புரிந்து கொண்டு உங்கள் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாக ஆக்குவதனால் ஓர் இலகு யோகி ஆகுவீர்களாக. முன்னேறி செல்கையில் உங்கள் முன்னிலையில் சில கர்ம கணக்குகள் வரும்போது அது உங்கள் மனதில் குழப்பத்தை விளைவிக்கவோ அல்லது உங்கள் ஸ்திதியை தள்ளம்பல் அடைய செய்யவோ கூடாது. சரி, வந்துவிட்டது, அதனை இனங்கண்டு அதனை தொலைவிலேயே முடித்து விடுங்கள். இப்பொழுது நீங்கள் போர் வீரர்கள் ஆகக்கூடாது. சர்வசக்திவான் தந்தை உங்களுடன் இருக்கின்றார் என்பதால் மாயையினால் உங்களை அசைக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கையின் அத்திவாரத்தை நடைமுறை வடிவத்திற்கு கொண்டு வந்து அதனை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் நீங்கள் இலகு யோகி ஆகுவீர்கள். இப்பொழுது சதா யோகி ஆகுங்கள். யுத்தம் புரியும் போர் வீரர் ஆகாதீர்கள். ஸ்லோகம். இலேசாகவும் ஒளியாகவும் நிலைத்திருப்பதற்கு உங்கள் சகல பொறுப்புகளையும் தந்தையிடம் ஒப்படையுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.